ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமி இ சேவை யூடியூப் சேனல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவர்களுக்கு, அதாவது மாதந்தோறும் 1000 ரூபாய் வராத குடும்ப தலைவிகளுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து குடும்ப தலைவர்களுக்கு பணம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரை பணம் வராது இருந்தவர்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிய மனு கொடுத்து விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த புதிய மனு கொடுத்து விண்ணப்பித்தவர்கள் டிசம்பர் மாதத்திலிருந்து 1000 ரூபாய் பணத்தை வந்து தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் டிசம்பர் மாதத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து மனு கொடுத்துமே உங்களுக்கு இந்த உரிமை தொகை இன்னும் உங்களோட பேங்க்குக்கு வரல அப்படின்னாக்கல இதை எப்படி மேல்முறையீடு செய்கிறது, மேல்முறையீடு செஞ்ச உடனே எப்படி 1000 ரூபாய் பணத்தை உடனடியாக வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு சொல்லி போட்டு 31/1/2026 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. www.கலைஞர் மகளிர் உரிமை தொகை .in இணையதளம் மூலமா மேல்முறையீடு நீங்க செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவ்வாறு பதிவு செய்த மனுக்கள் மீதான பரிசீலனையை வருவாய் கோட்டாட்சியர்கள் தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை வந்து தொடங்கிட்டாங்க. இதுல தகுதியான மகளிருக்கு 1000 ரூபாய் தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இணையதளத்தில் போயிட்டு நாம் எப்படி நம்மளுடைய மனுக்கான மேல்முறையீடு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ப்ரௌசரில் போயிட்டு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு www.kmut.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. நீங்கள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக குறை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த குறை தீர்வு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும். அதாவது புதுசாக வந்து நீங்கள் இதில் அப்ளிகேஷனை வந்து நாம் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்துருந்து அப்போதைக்கு வந்த கிரீன்வேஸ் நம்பர் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் இதில் மேல்முறையீடு செய்ய முடியும். புதுசாக யாரும் இதில் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மனு வந்து அதாவது விண்ணப்பதாரர் பெயர் யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பேருங்க விண்ணப்பதாரர் பெயருங்க காலமில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு குடும்ப தலைவரின் பெயர் உங்களுடைய ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவரோ அவருடைய நேம் இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு மனுவில் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கைபேசி என்ன இந்த இடத்துல பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ண உடனே குறை தீர்வு வகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே விண்ணப்பிச்சு மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் பேங்குக்கு வந்து சேரலை அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லைன்னா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ₹1 வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் பணம் வந்திருக்காது. இந்த மாதிரியும் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியும் சூஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கல ஒரு 500 வார்த்தைக்கு நிதாமல், அதாவது 500 வார்த்தைக்கு உட்பட்டு இதில் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இல்லை நீங்கள் லெட்டர் மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம் நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க லெட்டர்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு பிடிஎஃபாவோ இல்லை ஜேபிஜியாவோ ஃபோட்டோவாவோ நீங்கள் ஃபார்மேட்டில் குறைஞ்சது 1 MB நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு லெட்டரை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு சப்மிட்னு ஒன்று இருக்கும். இந்த சப்மிட்டுங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னால உங்கள் மனு மீதான பரிசீலனை கோட்டாட்சியர்கள் வந்து சீக்கிரமாகவே சரிபார்த்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில்
ரூபாய் வரதுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் மனுவை வந்து பரிசீலனை செஞ்சு கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செஞ்சு பணம் வராது இருக்கிறவங்க மறுபடியும் மேல்முறையீடு செய்யறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இனி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.